Hello guys, welcome back to our channel Riding Info. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொல்லி ஹில்ஸ் ஸ்டேஷன் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். எல்லா ரைடும் அட்டன் பண்ணியிருப்பாங்க, போயிருப்பாங்க. அதே சேம் தான் நம்மளும் போகிறோம். பட் ஆனால் என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்டா வித் புள்ளியனோட. ஒரு சில பேர் ரைடர்னா சிங்கிளாக தான் போவாங்க. மேபி நான் சிங்கிளாக பிளான் பண்ணேன். பட் ஆனால் இன்னைக்கு பெட்ரோல் வைக்கிறது நிலைமைக்கு சிங்கிளாக போகிறது சாஸ்தியம் இல்லை, கொஞ்சம் ஃபினான்சியலாக பாதிக்கும். ஸோ ரெண்டு பிள்ளை ப்ரோ ஒருத்தர் பின்னால் வராரு கிளாசிக்கில், அவரும் வித்துப்புள்ளியனோடு தான் வர்றாரு. சரி நானும் வித்துப்புள்ளியனோடு தான் போயிட்டுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கு கிளம்புற பிளானு. அந்த அண்ணன் சொதப்பி 6:30 மணி ஆயிடுச்சு வெளியேறதுல. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிட்டத்தட்ட இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் காமிக்குது. 100 கிலோமீட்டர்னா நம்ம அவரேஜாக போனாலும் 9 o'clock அரௌண்ட் ரீச் ஆகிடலாம் கொல்லி ஹில்ஸை. ரீச் ஆகிட்டு அப்புறம் தான் இருக்குது மோட்டோ வீடியோ விளாக். கேமரா பிடிங்கிட்டு வந்துடுச்சு. ஷிட், ஐயோ போச்சே. நல்ல வேலை மைக் இருந்ததுனா தப்பிச்சிச்சு. ஓகே ஓகே, என்னன்னா கேமராவோட அந்த மவுண்ட் பிஞ்சிட்டு வந்துடுச்சு. பாதித்தோட நல்ல வேலை அந்த மைக்கோட வயர் மாட்டிருந்தால கேமரா பறந்துட விடலான்னு டக்குன்னு ரன்னிங்ல கட்டா இருக்கு. லாஸ்ட்டாக ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, அந்த எண்டில் டக்குன்னு கேமரா கீழே விழுந்துருச்சு. அந்த ரிவர் பக்கத்தில் போயிட்டு இது பண்ண வீடியோ பண்ணலான்னு பார்க்கல டக்குன்னு கீழே விழுந்துடுச்சு. லெவலில் கீழே போயிருந்தா கதையே வேற மாதிரி ஆயிருக்கும். ஓன்னு விரிசி போட்டிருப்பாங்க முன்னாடி. மூங்கில்லாம் ஒரு அழகழகா இருக்கும், பெரிய பெரிய மூங்கில். நல்லா தண்ணி வசதியான ஏரியா போல் இருக்குது. இங்க ஆத்து எனக்கு வந்து வருது. அந்த சைடு ரொம்ப சூப்பரா இருக்கு. சும்மா அப்படியே போட்டோ எடுங்க சார். ஓகே சார், எடுக்கல, கட் பண்ணிடுவோம். சரிங்க சார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். போட்டோ வீடு வாங்குற அந்த மாதிரி ஸ்டிக்கு கை கட்டிட்டு வரல பார்த்தீங்கன்னா செம வளவுங்க. அதாவது பைக் ஓட்ட பழகணும்னு நினைச்சீங்கன்னா, சப்போஸ் ஹில் ரைடிங் போகணும், ரைடிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த மாதிரி ஏரியாவில் வந்து ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் டிரைவிங் டேலண்ட்டே வேறு லெவல் ஆகிடும். அப்புறம் நீங்கள் எந்த ஏரியா அழகாக பொறுமையாக ஓட்டிகிட்டு போகலாம். பயப்பட அவசியம் இருக்காது, வண்டி ஒரு ஃபியர்னஸ் விட்டுடும். ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து ட்ரைவ் பண்ணி பார்க்குறது கொஞ்சம் பெட்டர் தான். உங்களோட டிரைவிங் ஸ்கில் அதிகரிச்சிடும், ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிடும். இந்த ஹேர் பின்ல வளைஞ்சு போகிறது, அந்த கியர் டவுன் அப் டவுன் பண்ணி போகிறதப்பெல்லாம் உங்களுக்கு அந்த ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, இந்த மாதிரி இடத்துல இப்படி தான் ட்ரை பண்ணணும்னு ஐடியா கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் நீங்கள் எந்த எப்படி ஆஃப் ரோடிங்காக இருந்தாலும் ஓகே, இந்த ரோடாக இருந்தாலும் அழகாக ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பீங்க வித் சேஃபோட. என்ன நம்ம இதை கருத்தாக சொல்கிறோம், ஏதோ சொல்கிறத சொல்லுவோம். கேட்டா கேளு, கேட்காட்டி கட் பண்ண. அட்டகாசமான இடம்லாம் இப்போதான் வருது. அதுக்குள்ளே முன்னையே ஃபோட்டோ பிடிச்சி டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமோ. பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லை. என்ன திரும்புறப்போ ஸ்ட்ரகிள் வருமா ஃபீல் ஆகுது. ஏதோ சவுண்டு கேட்குது, என்ன இருக்கும். புல்லு கட்டே தூக்க முடியாத ஆளுக்கு புல்லட் எதுக்கு?
விழுந்தேமா பேலன்ஸ் ஸ்லிப் ஆயிடுச்சு. வண்டி ஒன்றும் சேதம் இல்லையே. யாரு போலாம். சில சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யும், அதெல்லாம் கண்டுக்கிற கூடாது. என்ன பண்றது, பெருசா ஒன்றும் விழுகல, சமாளிச்சுக்கலாம், வா பார்த்துக்கலாம். ஏதோ இந்த பம்பர் இருந்தனால கொஞ்சம் காப்பாத்திடுச்சு, இல்லைன்னா வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எதிராக ஆகலையா. ஸோ ரொம்ப டேஞ்சரா வாய்ப்பு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கத்தாங்க செய்யும். ஹில் ஸ்டேஷனு கொஞ்சம் கர்வ் வந்து டக்குன்னு திரும்பினால அவ்வளோ ஜீன் பண்ணிட்டு போடுறதுனால சைலன்ஸ் சுடலை, இல்லைன்னா சைலன்ஸ் வர சுட்டு காலெல்லாம் பொத்து இருக்கும். நல்ல அந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகலை. மலைப்பழங்கள் தாங்க, பூரா நேச்சுரல். அந்த மாதிரி எப்படி சொல்கிறது, காட்டில் கிடைக்கிற பொருள்களை எப்படியே மேனேஜ் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்து செல் பண்ணுறாங்க. பரவாயில்ல, இந்த மாதிரி டவுனுக்குலாம் கிடச்சுன்னா மாசா இருக்குல்ல. அண்ணாச்சி பழம் எவ்வளோண்ணா? அண்ணாச்சி பழம் இது எவ்வளோ? ஒன்றுண்ணா கட் பண்ணி தருவீங்களா? 4 பீஸு. ஏய் ராஜகுரு, தலைவாவா, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஒன்றா 4 பழம் கட் பண்ணிக்கணும் சாப்பிட்ற மாதிரி. ஓமா இப்படி தானே போனேன். ஓகே, என்ன கோயிலுக்கு போகிறோம்? பெரியண்ண சாமி. ஓகே காய்ஸ், இப்போ மஞ்சள் என்ன அருவி? மாசான அருவியா?
காய்ஸ் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மாசிலா அருவிலேருந்து பெரியண்ணசாமி கோயிலுக்கு போயிட்டுருக்குறோம். ஃபஸ்ட்டு ஒரு அருவி நம்ம அருவின்னு உள்ள அருவியில் குளித்தோம். அது வந்து கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. அங்கே வந்து அவ்வளோ கூட்டங்கள் இல்லை, ஃப்ரீடமாக குளிக்க முடிஞ்சது. ஆனால் இங்கே மாசிலா அருவியில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் ஒவ்வொரு தண்ணி பரவாயில்ல, அதை காட்டி கொஞ்சம் நிறையா வந்தாலும். ஆனால் மக்கள் நிறையா வந்து குளிச்சுட்டு லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாம் மொத்தம் ஒரு இப்படி ரீசேபிள் வருதா, அந்த அளவுக்கு எல்லாரும் குளிக்கிற மாதிரி இருக்கனால எங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்டேபிள் இல்லை குளிக்க. அதனால சரி ரைட் ஓகே, அடுத்து குளிச்சு இங்கே லைட்டாக குளிச்சுட்டு பெரியண்ணசாமி கோயில்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அது இங்கே போயிட்டு அடுத்து என்ன மணி என்ன ஆகுது, 3:30 மணி ஆச்சு. அங்கே ஒரு 1 hour ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு அந்த நம்ம இது பார்த்தீங்களா என்னது மார்க்கெட்டு, அது நேச்சுரல் மார்க்கெட், அங்கே போய் அந்த ஏரியாவில் கொஞ்சம் ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. அங்கே போய் ஒரு ரூம் எடுத்து நைட் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு அடுத்து என்ன பிளான்னு நாளைக்கு தான் தெரியும். மெயினாக பார்த்தீங்கன்னா ஆகாய கங்கை குளிக்கலை, ஏன்னா அது வந்து 1000 படி இறங்கும், ஸ்டெப்ஸ் இறங்கணும். இத்தனை வாட்டி குளிச்சுட்டு திருப்பி அதில் குளிக்கிறது அவ்வளோ பெட்டராக எங்களுக்கு தெரியலை. அதான் சரி ஓகே நைட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏர்லி மார்னிங் அங்கே போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணால் எங்கே போகலாம், தாவரி பொட்டன்ஷியல் கார்டன் வேறு இடம் இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பிளானு. ஆனால் போனால் தான் தெரியும் நாளைக்கு அந்த இடம் எப்படி இருக்கோ தெரியல. ஆனால் இங்கே உள்ள வியூவை பாருங்களேன், பலா மரம், மாமரம், நிறையா இந்த மரம், இது என்ன மரம், மலைதம்பு மாதிரி இருக்குது. அது மேலே வெத்தலை கொடியில் ஏற்றி விட்டுருக்காங்க, பார்த்தீங்களா தெரியும் உங்களுக்கு. ஊர் வளர்ந்துருக்குல்ல, அது வரைக்கும் வெத்தலை கொடி தான். ஆனால் இவ்வளோ வெத்தலை எங்கே செல்லாமல் வெத்தலை வந்து அவ்வளோவா செல்லாமல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது இல்லை. ஆனால் இருந்தாலும் மக்கள் இங்கே வந்து வெத்தலை கொடியை நல்லா ஏற்றி விட்டுருக்காங்க. அது போகும் பழம். ஐயோ தூரம் விற்கிது, கேமில் நனைஞ்சிடுமோ பார்த்தீங்கன்னா. இங்கே எவ்வளோ லுக் வயசாக இங்கே உள்ள நெல் பயிரெலாம் எப்படி விளைவிக்கிறாங்க பாருங்க, சின்ன சின்ன பாத்தி மாதிரி கட்டி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட்டியிருக்கிறாங்க. அந்த மாதிரி இடத்துல தான் நெல் வயல் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இது இப்போ காமிக்கிற பாருங்க. இப்போ நம்ம போகிறது வந்து பெரியண்ணசாமி, ஆனால் இங்கே தான் உள்ள ரைட்டு போனால் மாசிலா அருவி, அந்த அருவியில் போய் குளிச்சுட்டு பாதை தெரியாதனால எங்கிட்டு போயிட்டோம். இப்போ வந்த பாதையில் திருப்பி போகணும். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் பூரா இதாக இருக்குது. அஜிஜோ மழை வந்துடுச்சு.
ஸோ காய்ஸ் டே 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னைக்கு காலையிலேருந்து எங்கெங்கே போகணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு போனது நம்ம அருவி, செகண்ட் வந்து மாசிலா அருவி, அதுக்கப்புறம் மாசிலா அருவி, அதுக்கப்புறம் பெரிய கருப்பசாமியா பெரிய எண்ணெய் கருப்பசாமி கோயில் அட்டன் பண்ணிட்டு கிட்டத்தட்ட வரவே எங்களுக்கு 5 மணி 6 மணி ஆயிடுச்சு. வர வழியில் மழையில் ரொம்ப நனைஞ்சு ட்ரெஸ்ஸு, ஆல்ரெடி குளிச்ச ட்ரெஸ் ஒரு நனைஞ்சு, அது போக ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாமே நனைஞ்சு நாரிடுச்சு. கொண்டு போய் ரூம்ல ஸ்டே பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க வந்தாச்சு. வந்து எடுத்துனா ரூம் ரெண்ட் என்ன ராஜாச்சி ரிசார்ட்ல வந்து ஸ்டே பண்ணியாச்சு. இங்க வந்து ஆமா நீ காலையில அடுத்து எங்க போகணும்னு பிளான் ஒன்றும் தெரியல, விடிஞ்சாதான் தெரியும். இங்குள்ள ரூம் லொகேஷன் காலையில காட்டுறோம். இன்னைக்கு டே 1 ஃபினிஷ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ரைடிங் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.